நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறேன். நூடுல்ஸ் வேக வச்சுருக்கேன். அதில் வேக வச்ச நூடுல்ஸை எல்லாம் ஒன்றா குழம்பு வச்சு இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இந்த இதில் நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ மாவு உருண்டை எடுத்து திரட்ட போகிறேன். இப்போ நான் பாதி வேக வச்ச இந்த சப்பாத்தியில் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு.